إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبوب فيهما كثير من الناس الصحة والفراغ، أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் ஏகநாயகன் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இருளகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை அப்படியே சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீங்கள், தபா தாபீங்கள், நாதாக்கள், அவுலியாக்கள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த ஜும்ஆவில் ரமலானுடைய கடைசி ஜும்ஆவாக ரமலானுடைய கடைசி நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். ரமலான் ஏதோ நேற்று வந்தது போல இருக்கிறது, அதுக்குள் இன்று போய்விடுகிறது. இதுதான் காலம், இந்த ஒன்றுதான் காலம். எனவே இந்த காலத்தை நாம் சரியான முறையில் நாம் பயன்படுத்தினோமா? இந்த ரமலான் நம்மை ஏற்றுக்கொண்டதா என்பதனை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு மனிதனை ரமலான், ஒரு முஸ்லிமை ரமலான் ஏற்றுக்கொண்டது என்றால், அந்த ரமலானின் மூலமாக ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கின்றான் என்றால் அதற்குண்டான அடையாளம் என்னவென்றால், ரமலானிற்கு பின்பும் அவனுடைய அமல் சீராக அமைவதுதான் அடையாளம். எப்படி ஹாஜிகளுக்கு ஏற்றுக்கொள்வது எப்படி என்றால், ஹஜ் செய்வதற்கு பிறகு அவர்களுடைய அமல்கள் சீராக அமையப்பெற்றால் அவர்களுடைய ஹஜ்ஜு நிறைவேற்றப்படுமோ, அதுபோல ரமலானில் யார் அங்கீகரிக்கப்பட்டவர் என்றால், ரமலான் முடிந்ததற்கு பிறகும் யார் தங்களுடைய வாழ்க்கையை சீரான முறையில் நல்ல முறையில் அமைத்துக் கொள்கின்றார்களோ, அதே அந்த தொழுகையோடு 5 நேர தொழுகையோடு அதனை தொடர்ந்து தொழுகின்றார்களோ, இன்னும் பிற நல்ல அமல்களை தொடர்ந்து செய்கின்றார்களோ, இவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அல்லாஹ்விடத்தில். எனவே ஒரு மனிதன் அவன் வெற்றி பெறுவதற்கும் வெற்றி பெறாததற்கும் காரணமாக அமைவது அதில் இடையில் இந்த நேரம்தான், நேர நிர்வாகம்தான் வித்தியாசமாக இருக்கிறது. மனிதன் நேரத்தை சரியான முறையில் ரமலானுடைய மாதத்தில் சரியான முறையில் அவன் நேரத்தை பயன்படுத்தி இருந்தால் அவன் ரமலானின் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக அவனாக இருப்பான். நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தாவிட்டால் நஷ்டவாளியாக ஆகிவிடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே இந்த நேரம் இருக்கிறதே, இது அல்லாஹ்வுடைய மிக பெரும் ஒரு அருட்கொடையாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மிக பெரும் ஒரு நிஅமத் இது, இந்த நேரம், இந்த காலம் என்பது. அதனால்தான் நாம் ஆயுள் காலங்களில் நாம் பரக்கத்தை நாம் கேட்கின்றோம். நாம் நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய வியாபாரத்தில் பரக்கத்தை கேட்பதை காட்டிலும் நாம் ஒரு ஆயுள் காலங்களில் நாம் அல்லாஹ்விடம் பரக்கத்தை கேட்பது, நீண்ட நாட்களாக வாழ வேண்டும் என்று துஆ செய்வது அது சிறந்ததாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் ஆயுள் காலம் அவர் மிக பெரும் அவர் பாக்கியசாலி.
அது அத்தோடு நல்ல அமல்களுடன் சேர்ந்து விட்டால் அவர் பாக்கியசாலி சகோதரர்களே. எனவே இந்த ஆயுள் காலம் என்பது அது அருட்கொடைகளில் மிகவும் பெரிதாக இருக்கிறது. இந்த நிஅமத் எப்போ உணர்வோம்னா நாம் இப்பெல்லாம் உணர முடியாது. அல்லாஹ் தஆலா நமக்கு நாட்களை கொடுத்திருக்கின்றார், காலத்தை, ஆயுள் காலத்தை நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றார். அதை நாம சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதனை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்தினுடைய காலத்தினுடைய அருமை பெருமைகளை எப்பொழுது நாம் ஒரு மனிதன் உணர்வான் என்றால், அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், அவனுடைய சக்கராத்தினுடைய நிலைமையில், அவன் மரணிக்கக்கூடிய தருவாயில் ஒரு பக்கம் ஒரு புறம் இந்த உலகத்தை பார்ப்பான், இன்னொரு புறம் அவன் மறு உலகத்திற்குண்டான பர்ஸகுல் ஆலம் எனும் கபருடைய உலகத்தை அவனுக்கு காண்பிக்கப்படும். இந்த தருணத்தில் அவன் உணர்வான் நேரத்தினுடைய காலத்தினுடைய அருமையை. அந்த தருணத்தில் அவன் அந்த மனிதன் உணர்வான். அப்பொழுது அந்த மனிதன் சொல்வான், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ், என்னை படைத்தவனே, எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசத்தை கொடு, எனக்கு கொஞ்ச காலத்தை, ஒரு வருடத்தை, ஒரு மாசத்தை, அல்லது ஒரு நாட்களை, அல்லது கொஞ்ச நேரத்தை எனக்கு நீ அவகாசமாக கொடு என்பதாக அந்த மனிதன் கேட்பான். எனவே மரணிக்கக்கூடிய தருவாயில் இறைவனிடத்தில் ஒரு மனிதன் வேண்டுகிறது, அவன் பிரார்த்திப்பது என்னவென்றால் நேரத்தை கொடு என்பதாக இறைவனிடம் அவன் பிரார்த்திப்பான். ஏன்? அந்த நேரம் என்பது அவ்வளவு முக்கியமானது சகோதரர்களே. நாம் சாதாரணமாக அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தாமல், நாம் சரியான முறையில் பயன்படுத்தாமல் கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் இதனுடைய அருமை சக்கராத்தில் இருக்கக்கூடிய மனிதன் உணர்ந்து கொள்வான். நாம் எப்பொழுது உணரப்போகிறோம்? அந்த நேரம் வருவதற்கு முன்பே நாம் ஒரு மனிதன் உணர்ந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கின்றது சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் 92 இடங்களில் மீது அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்கின்றான். 92 விஷயத்தின் மீது. அதில் 18 விஷயத்தில் நேரத்தை குறித்து அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்கின்றான். துஹானுடைய காலை நேரத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான். வல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான். வஸ்ஸுப்ஹி, இப்படி 18 சத்தியம் அவன் அல்லாஹ் தஆலா கால நேரத்தின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்கிறான். அதில் முக்கியமானது பொதுவாக அல்லாஹ் தஆலா வல் அஸ்ர் என்பதாக காலத்தின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்கின்றான். பொதுவாக அல்லாஹ் சத்தியமானவன், அவன் சத்தியமிட்டு சொல்வதற்கு அவசியமில்லை. ஏன் சத்தியமிட்டு சொல்கிறான் என்றால், மனிதர்கள் இதனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இதனின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். யார்? எந்த மனிதர்கள்? எல்லா மனிதர்கள். எல்லா மனிதர்களும் உட்பட்டு விடுவார்கள். அல்லாஹ் பிரித்து காட்டுகிறான், யாரை தவிர, இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, யார் ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்கின்றார்களோ இவர்களை தவிர, நல்ல சாலிஹான இஹ்லாசுடன் நல்ல அமல்கள் புரிகின்றார்களோ இத்தகையவர்களை தவிர என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். எனவே இதன் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சூராவுடைய கருத்தை அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
இந்த சூறாவை இறக்கி வைத்திருக்கின்றான் அல்லவா. வல் அஸ்ருடைய சூரா இது குர்ஆனுடைய 1/3 என்பதாக சொல்கின்றார்கள். ஏன் அப்படி சொல்கின்றார்கள் என்றால், இந்த 1/3 என்றால் இந்த ஒரு பங்கை எடுத்து ஒருவன் அமல் செய்தாலும் கூட அவன் வெற்றி அடைந்து விடுவான் என்பதனை புரியும் விதத்தில், விளக்கும் விதத்தில் அவர்கள் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே அந்த அளவிற்கு ஒரு கருத்துமிக்க ஒரு சூறாவாக இது அமைந்திருக்கின்றது சகோதரர்களே. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிடுகிறான், இதில் அடக்கி விடுகின்றான். காலத்தின் மீது சத்தியமிட்டு எல்லா நஷ்டத்துல தான். யாரை தவிர ஈமான் கொண்டு நல்ல அமல்கள், சாலிஹான இஹ்லாஸான நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ அவர்களை தவிர என்பதாக ஒட்டுமொத்தமாக இதில் அடக்கி விடுகின்றான் சகோதரர்களே அல்லாஹ் தஆலா. எனவே காலம் இருக்கின்றது, அது பொன் போன்றது என்று சொல்வார்கள். இல்லை, இந்த காலம் என்பது பொன்னை விட அது மேலானது. ஏனென்றால் தங்கம் போனால் அது நாம் வாங்கிவிடலாம், ஆனால் காலம் சென்றால் திரும்ப நாம் வாங்க முடியாத சகோதரர்களே. எந்த ஒரு கடை வீதிக்கு, எந்த ஒரு மார்க்கெட்டிலும் சென்று நாம் அதனை வாங்கிக் கொள்ள முடியாது. எனவே காலத்தினுடைய அருமை பெருமைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர்கள் காலத்தை திட்டுகின்றார்கள். என்ன காலம் இது என்பதாக காலத்தை திட்டுகின்றார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் சொல்வதாக, லா தசுப்பு தஹர, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹதீஸ் குதிசியில் வருகிறது, லா தசுப்பு தஹர, காலத்தை நீங்கள் திட்டாதீர்கள், அனத்தஹரும், நான் காலமாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான், பேசுகிறான். சிலர்கள் இப்படியும் சிலர்கள் சொல்லிக் கொள்வார்கள், நல்ல காலம் கெட்ட காலம் என்பதாக. இந்த காலம்தான் நமக்கு நல்லதை கொடுத்தது, இந்த காலம்தான் நமக்கு கெட்டதை கொடுத்திருக்கிறது என்பதாக பேசிக்கொள்வார்கள். அப்படி என்றால் அது அல்லாஹுவிற்கு வேலை இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் அல்லாஹுதான் காலமாக இருக்கிறான், அல்லாஹுதான் காலத்தை படைத்திருக்கின்றான். எனவே நல்லது கெட்டது என்பது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருக்கிறது, அவனுடைய கைவசம் இருக்கிறது. எந்த ஒரு காலமோ நல்ல காலமோ கெட்ட காலமோ கிடையாது, எல்லாம் அனைத்தும் நல்ல காலம்தான், எதுவும் கெட்ட காலம் கிடையாது. அல்லாஹ் படைத்த எல்லா நாட்களும் எல்லா காலங்களும் நல்ல காலம்தான். காலத்தில் வேண்டுமானால் சிறப்பு இருக்கிறது. வருடத்தில் எப்படி அல்லாஹ் ரமலான் மாதத்தை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான், வாரங்களில் அல்லாஹ் தஆலா ஜும்ஆனுடைய நாட்களில் அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். நேரம் ஒரு நாள் நேரத்தில் சுபுஹனுடைய தஹஜ்ஜுடைய நேரத்தை அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு நேரத்தை விட இன்னொரு நேரத்தை வேண்டுமானால் அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கின்றானே தவிர அல்லாஹ் தஆலா எந்த ஒரு காலத்தையும் கெட்ட காலமாக ஆக்கவில்லை, எல்லா காலமும் நல்ல காலம்தான். எனவே அல்லாஹுதான் அனைத்தையும் படைத்திருக்கின்றான். எனவே அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் அது அல்லாஹ்வுடைய புறத்தில் தான் இருந்து வருகிறது. எனவே இந்த காலத்தை நாம் சரியான முறையில் நாம் பயன்படுத்தி கொண்டால் அது நமக்கு சரியான முறையில் நமக்கு பயன்பெறும். ஏனென்றால் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், அல் வக்து கஸ்ஸைஃபி, காலம், இந்த நேரம் என்பது ஒரு வாளை போல, அதனை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி விட்டால் நாம் பயனடைவோம், இல்லாவிட்டால் அது நம்மை கொன்றுவிடும் என்பதாக சொல்வார்கள். அப்படி என்றால் காலத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்திவிட்டால் நாம் வெற்றியாளர்களாக ஆகுவோம், இல்லாவிட்டால் நாம் நஷ்டவாளியாக நாம் ஆகிவிடுவோம் என்ற கருத்தை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே காலத்தை நாம் சரியான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும் சகோதரர்களே. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், லா தஸூலு கதம அப்தில் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அலு அன் அர்பஇன், கியாமத் நாளில் மறுமையில் மனிதனிடத்தில் அல்லாஹ் தஆலா
4 கேள்விகளை கேட்பான். அந்த 4 கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்லாமல் அவன் அந்த இடத்தை விட்டு அவன் நகர முடியாது என்பதாக சொன்னார்கள். அந்த 4 கேள்விகள் என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கை நீ எங்கே நாசமாக்கினாய், உன்னுடைய வாலிபத்தை நீ எங்கே தொலைத்தாய், நீ உன்னுடைய பொருளாதாரத்தை நீ எங்கே சம்பாதித்தாய், அதனை எந்த வழியில் நீ செலவு செய்தாய் என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்பான். இன்னும் நீ கற்றதை கொண்டு நீ இந்த உலகத்தில் நீ அமல் செய்தாயா என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்பான். இந்த 4 கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லாமல் நாம் அந்த இடத்திலிருந்து நாம் நகர முடியாத சகோதரர்களே. இந்த 4 கேள்விகளில் மிகவும் முக்கியமானது வாழ்க்கையை. முதல் கேள்வியே உன்னுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தை நீ எப்படி செலவு செய்தாய் என்பதாக அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் கேட்பான். சகோதரர்களே, நாம் இதற்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை நீ சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. சாதாரண வார்த்தையா இது? அல்லாஹ் கேட்கும் பொழுது ஒன்றும் சொல்ல முடியாது. நம்மால் வாய் கூட்டப்பட்டு விடும். நம்முடைய கரங்கள் பேசும், நம்முடைய கண்கள் பேசும், நம்முடைய மற்ற உறுப்புகள் அனைத்தும் பேசும். சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த நிலைமைகளை சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு அறிவாளிக்கு அடையாளம் என்னவென்றால், இதுபோன்று உண்டான எச்சரிக்கையான நிலைமைகள் வருவதற்கு முன்பே தன்னை தயார்படுத்திக் கொள்பவர்தான் உண்மையான ஒரு அறிவாளி, ஒரு உண்மையான ஒரு முஃமினாக இருக்க முடியும். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா 60-70 வருடங்கள் ஆண்டு காலம் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கின்றான் என்றால் அவர் பாக்கியசாலி. சகோதரர்களே, அவர் பாக்கியசாலி. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், ഖൈറുൻ നാസി മൻ ത്വാല ഉംറുഹു വഹസന അമലുഹു. மக்களில் சிறந்தவர் யார் நீண்ட ஆயுள் காலம் வாழ்ந்து அதிகமான நல்ல அமல்களை செய்கின்றாரோ அவர் மக்களில் சிறந்தவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நமது மூமின்களாகிய நாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஆயுளை கொடுத்திருக்கின்றான். அது நல்ல அமலோடு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் நாம் சிறந்தவர். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வஷர்ருன் நாஸி மன் தால உம்ருஹு வஸாஅ அமலுஹு. யார் மனிதர்களில் கெட்டவர் என்றால் யாருடைய வாழ்க்கை நீளமாக அதிகரித்து நீண்ட வாழ்க்கையாக இருந்து கெட்ட அமல்கள் அதிகரித்திருக்கின்றதோ அவர் மனிதர்களிலேயே மிகவும் மோசமானவர் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த நிலையை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. நாம் வாழ்கிறோம், இந்த வாழ்வாதாரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களை விட நம்முடைய அமல்கள் அதிகமானதாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, அதற்காக வேண்டி நாம் முயற்சிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மனிதர்களில் நாம் சிறந்தவர்களாக நாம் திகழ முடியும். 40 வயது வந்ததற்கு பிறகு தன்னுடைய ஒரு வாழ்க்கையை சரியாக போகுவதற்குண்டான அடையாளம் என்னவென்றால், உங்களுடைய பாவங்களை விட உங்களுடைய நன்மைகள் அதிகரிக்க வேண்டும். இதுதான் 40 வயதிற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை சரியாக போகுதா என்பதற்குண்டான அடையாளம் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. அவுகமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இதை 40 வயதை அடைந்து விட்டால் அவர் பக்குவம் பெற வேண்டும். பாவங்களை விட்டு தவிர்த்து நன்மைகளை அதிகரிக்க வேண்டும் என்பதாக ஹதீஸ்களில் வருகிறது. சற்று சிந்தித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதாக. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள்,
காலத்தை வீணடிப்பவனை பார்த்து நான் வெறுக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். இந்த மறு உலகத்திற்காக வேண்டி இல்லாமலும், ஆகிரத்தினுடைய விஷயத்திற்காக வேண்டி இல்லாமலும், இந்த உலகத்தினுடைய விஷயத்திற்காக வேண்டி இல்லாமலும் வீணாக சும்மா நேரத்தை செலவிடுபவனை கண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நான் வெறுக்கிறேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெறுத்துள்ளார்கள் என்பதாக சொல்கிறார்கள் என்றால் சற்று சிந்தித்து பாருங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யார்? ஒரு மிக பெரும் ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள். ஒரு நீண்ட பரப்பை நாட்டை அவர்கள் ஆண்டவர்கள். எப்படி ஆண்டார்கள்? அவர்கள் தன்னைத்தானே பக்குவப்படுத்தி கொண்டதின் காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய ஒரு உச்சத்தை அடைந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் உலகம் முழுவதும் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை போற்றுகிறது, புகழ்கிறது. என்ன காரணம்? அவர்களுக்கு மத்தியில் தங்களை தாங்களே அவர்கள் பக்குவப்படுத்தி கொண்டார்கள். இன்னும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசிபு. உங்களுக்கு நீங்கள் கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள். நாளை மறுமையில் உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்பு உங்களை நீங்கள் கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மை பார்த்து அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கிறானா, அதற்கு இப்பொழுதே நாம் இந்த உலகத்திலேயே நாம் தயாராகி கொள்ள வேண்டும். நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொரு நாட்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வதை போல நமக்கு நாமே நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இது நாம் சரியான முறையில் நாம் செய்கின்றோமா? இது அல்லாஹ்விற்கு பிடிக்காத காரியம், வேண்டாம். இதை விட்டு விடுவோம். அல்லாஹ்விற்கு பிடித்த காரியத்தை நாம் செய்ய தொடங்குவோம் என்பதாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் சகோதரர்களே. உங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் சகோதரர்களே. கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்பு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு நாள் போனால் அது என் ஆயுளில் குறைகிறது என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னும் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு நாள் போனால் நம்மிலிருந்து ஒரு பகுதி போகிவிட்டது என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம், இமாம் பெருமக்கள் எல்லாம் நாட்கள் கடந்து விட்டால் அதனை குறித்து கவலைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாட்கள் போகிவிட்டதே, ஆயுள் போகிவிட்டதே, அதில் நல்ல அமல்கள் எதுவும் செய்ய முடியவில்லை என்பதாக கவலைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் நாம் எப்படி இருக்கின்றோம்? ஒரு வயது கூடிருச்சுன்னா இங்கே நம்ம என்ன செய்யறோம்? பர்த்டே கொண்டாடுகிறோம், பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் இது கொண்டாடப்பட வேண்டியது அல்ல. நம்மளுடைய வயது குறைகிறது, நம்மளுடைய ஆயுள் காலம் குறைகிறது, நம்மளுடைய வயது அதிகரிக்கிறது என்றால் நம்மளுடைய ஆயுள் காலம் குறைகிறது. எனவே இது வருத்தப்பட வேண்டிய விஷயம். நாம் என்ன அமல் செய்திருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது, நாட்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் நாம் எந்த அளவுக்கு நெருக்கத்தை பெற்று இருக்கின்றோம், அல்லாஹ்விடத்தில் நாம் சிறந்தவராக இருக்கின்றோமா என்பதனை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சகோதரர்களே. இது கொண்டாடுவதற்காக வேண்டி அல்ல. எனவே சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, நாம் காலத்தை நாம் எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்துகிறோம். மனிதர்கள் இன்றைய தருணத்தில் அதிகமான நபர்கள் இன்றைக்கு நம்முடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதனை விட்டெல்லாம் நீங்கள் தவிர்ந்திருங்கள் சகோதரர்களே. செல்போன்கள் இன்றைக்கு சிறிய ஒரு கருவியாகத்தான் இருக்கிறது. நம்மளுடைய நேரத்தை அது முழுங்கி விடுகின்றது, நம்மளுடைய நேரத்தை அது கடத்தி விடுகின்றது. இன்னும் எத்தனையோ விஷயங்கள் எதுவெல்லாம் நம்முடைய நேரத்தை வீணாக கடத்துகிறதோ அதனை விட்டும் நீங்கள் தவிர்ந்திருங்கள் சகோதரர்களே. மனிதன் காலத்தினுடைய அருமை மரணத்தினுடைய தருவாயில் தான் அறிந்து கொள்வான். நான் முன்பு சொன்னேன் அல்லவா,
இன்னும் அல்லாஹ் தஆலா வேறொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நபியே நீங்கள் அந்த மனிதர்களுக்கு நீங்கள் எச்சரியுங்கள், அந்த நாள் அதாவு செய்யக்கூடிய அந்த நாள் வருவதற்கு முன்பு, கியாமத்து நாள் வருவதற்கு முன்பு நீங்கள் மனிதர்களை எச்சரிக்கையுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். எனவே மூமின்களாகிய நாம் கியாமத்து நாள் வருவதற்கு முன்பு நாம் எச்சரிக்கையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமத்தானி மக்பூபுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸி அஸ்-ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். அல்லாஹ்வுடைய மிக பெரும் 2 நிஅமத்துகள், அந்த 2 நிஅமத்துகளை அதிகமான மனிதர்கள் வீணடித்து விடுகின்றார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 2 நிஅமத் அஸ்-ஸிஹ்ஹத்து வல் ஃபராக், ஆரோக்கியம், வல் ஃபராக் ஓய்வு நேரம். இந்த நேரத்தை வீணடித்து விடுகிறார்கள். பொதுவாக இந்த ஆரோக்கியத்தையும் நாம் பயன்படுத்துவதில்லை. வாலிப பருவம் இருக்கின்றது, இது மிகவும் ஒரு ஆரோக்கியமிக்க ஒரு பருவம். அதனையும் நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி நாம் செலவுபடுத்துவது கிடையாது. அதே போல நாட்கள், ஆயுள் காலம், நேரத்தையும் நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவு செய்வது கிடையாது அதிகமான மனிதர்கள். எனவே இந்த 2 விஷயத்தையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இது மாபெரும் 2 மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரும் ஒரு நிஅமத். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 விஷயங்களுக்கு முன்பு நீங்கள் யுவத்தனிம் ஹம்சன் கபல ஹம்சின், 5க்கு முன்பு நீங்கள் 5 விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த 5 விஷயங்கள் என்னவென்றால், ஷபாபக கபல ஹரமிக்க, முதுமைக்கு முன் உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வஸிஹ்ஹதி கபல ஸகமிக்க, உங்களுடைய நோய்க்கு முன்பு உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வகினாக கபல ஃபக்ரிக்க, வறுமைக்கு முன் உங்களுடைய செல்வத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வஃபராகக கபல ஷுக்லிக்க, வேலைகளுக்கு முன்பு, பிஸியாக நாம் வேலைகள் செய்கிறோமோ அதற்கு முன்பு நாம் உங்களுடைய ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வஹயாதக கபல மௌத்திக்க, உங்களுடைய மரணத்திற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பு, நம்முடைய மரணத்திற்கு முன்பு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நேரத்தை, குறிப்பாக நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நேரம் செல்கிறது என்றால் வெறுமன அது நேரம் செல்வது கிடையாது. நம்மளுடைய நாட்கள் செல்கின்றது. நேரம் செலவிடுவது என்பது நம்முடைய வாழ்வை நாம் செலவிடுவதற்கு சமம் சகோதரர்களே. எனவே நேரம்தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது, காலம்தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அதனை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில மனிதர்களுக்கு 24 மணி நேரம் அவர்களுக்கு சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு நேரம் கிடைப்பதில்லை. இன்னும் நேரம் அதிகமாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதாக அவர்கள் அந்த அளவிற்கு வேலையில் ஈடுபாடு இருக்கின்றார்கள். இந்த உலகத்தின் விஷயத்திலும் சரி, மறு உலகத்தினுடைய விஷயத்திலும் சரி. இன்னும் சில மனிதர்கள் 24 மணி நேரத்தை எப்படி கடத்துவது என்பதற்காக வேண்டி அவர்கள் யோசிக்கிறார்கள். அதற்காக வேண்டி நேரத்தை சும்மா அவர்கள் வீணடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த கூட்டத்தில் நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள். நேரத்தை நாம் எப்பொழுதும் பிஸியாக இருந்து கொள்வதற்கு நேரத்தை நாம் அப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது அல்லாஹ்வுடைய தருணத்தில், அல்லாஹ்வுடைய நெருங்கக்கூடிய விஷயத்தில். வியாபாரத்திற்காக வேண்டி நாம் நேரங்களை ஒதுக்குகின்றோம். மற்ற விஷயத்திற்கு, உலகத்தினுடைய மற்ற விஷயங்களுக்காக வேண்டி நாம் நேரத்தை ஒதுக்குகின்றோம். ஆனால் அந்த ரிஸ்கை தரக்கூடியவன், வியாபாரத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி ஒரு நேரத்தை ஒதுக்குகின்றோமா? தொழுகைக்காக வேண்டி ஒரு நேரத்தை ஒதுக்குகின்றோமா
என்பதனை சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. ரமலானுடைய மாதத்தில் நாம் தொழுகின்றோம், ஆனால் மற்ற மாதங்களில் என்ன சொல்கிறோம்? நேரம் இல்லவாய், தொழுகிறதுக்கு என்ன அதற்குண்டான நேரம் இல்லை என்பதாக சொல்கிறோம். நேரம் இல்லை என்று இல்லை, நேரத்தை நாம் ஒதுக்குவது கிடையாது. அல்லாஹ்விற்காக வேண்டி, ரிஸ்கை தருபவன் அல்லாஹ், அவனுக்காக வேண்டி நாம் நேரத்தை ஒதுக்குவது கிடையாது. நேரம் இல்லை என்று சொல்வதை விட நேரத்தை ஒதுக்குங்கள். எப்படி நீங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி, குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி, தான தர்மம் செய்வதற்காக வேண்டி, இன்னும் பிற நல்ல அமல்கள் செய்வதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கினீர்களோ, அதுபோல நீங்கள் ரமலான் அல்லாத மாதத்திலும் நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்குங்கள் சகோதரர்களே. அப்படி ஒதுக்கினால் நாளை மறுமையில் நாம் வெற்றியாளர்களாக ஆகுவோம். நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லி நான் முடித்து விடுகின்றேன். பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அவர்கள் படிக்கக்கூடிய நேரத்தில் படிக்காவிட்டால் பரீட்சை வரக்கூடிய சமயத்தில் எதை படிப்பது எதை விடுவது என்று அவர்களுக்கு தெரியாது. எனவே அவர்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவார்கள். அதுபோலத்தான் நாம் ஒரு மனிதன் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காவிட்டால், அல்லது ஒரு மனிதன் விவசாயம் செய்ய வேண்டிய நேரத்தில் விவசாயம் அறுவடை செய்யாவிட்டால், ஒரு மனிதன் ரயிலை பிடிப்பதற்காக வேண்டி அந்த உரிய நேரத்தில் செல்லாவிட்டால் அவன் நஷ்டமடைவானோ, அதனை தவற விடுவானோ. அதுபோலத்தான் நாம் இந்த நேரத்தை, காலத்தை நாம் சரியான முறையில் நாம் பயன்படுத்தி கொண்டால் நாம் மறுமையை நாம் பிடித்து விடலாம். நாம் மறுமையில் நாம் வெற்றியாளர்களாக ஆகிவிடலாம். எனவே இந்த நேரத்தை, நம்முடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை சரியான முறையில் நாம் பயன்படுத்தாவிட்டால் நாம் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே அல்லாஹ் கொடுத்த இந்த நம்முடைய ஆயுள் காலத்தை நாம் நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அவனுடைய பாதையில் நல்ல இபாதத்துகளில், நன்மையான காரியங்களில், செய்யக்கூடிய விஷயத்தில் நம்முடைய நேரங்களை பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.